இந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்ஸ்டாட் ஆப்பை ஓப்பன் பண்ணி வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கேன்வா ஆப்ஷனை கிளிக் பண்ணி 16:9 அப்படின்ற ரேஷியோவை டச் பண்ணி அப்ளை டு ஆல் கொடுத்துருங்க. இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிடுங்க. ஆடியோவை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆடியோ டு வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஏன்னா என்கிட்ட வீடியோவாக தான் இருக்குது ஆடியோ. ஆடியோவில் வந்து நம்ம பீட் செட் பண்ணோம். பீட் செட் பண்ணால் தான் ட்ரான்சாக்ஷன் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். பேசிக்காக கற்றுக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. பீட்ஸ் இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். ஒரு அடி கேளுங்க. இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க வீடியோவில் காட்டுற மாதிரி. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லா மெட்டீரியலுமே வந்து நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருக்கேன். ஆடியோ பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து செட் பண்ணிக்கிங்க வீடியோவில் காட்டுற மாதிரி. பேக்ரவுண்டு கலரிங் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு எனக்கு தோன்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, ஃபைனலாக கொடுக்குறப்ப அப்ளை டு ஆல் கொடுங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும் எல்லாம். நமக்கு வந்து இப்போ வந்து லிரிக்ஸ் வேணும். லிரிக்ஸ்க்கு வந்து வீடியோ தான் இருக்குது. வீடியோவை நம்ம வந்து லைட்டாக கீழே நேமை கிராப் பண்ணிவிட்டு பிளண்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் லைட்டன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. திரும்ப பிஏபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நமக்கு இப்போ கட் அவுட் பிக்சர்ஸ், அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்சர்ஸ் தேவைப்படும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்சர்ஸ் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணோம்னா ஃபோட்டோ ரூம் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அதில் உங்கள் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ட்ரான்ஸ்பரண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேபி லேட்டர் கொடுத்துட்டு வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் டு கேலரியில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இதில் கீ ஆட் பண்ணி காமிக்கிறேன். கீ இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆட் பண்ண மாட்டேன். இந்த ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் கீ ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு எண்டிங்கில் ஒரு பாயிண்ட் வச்சு ஃபோட்டோவை நீங்கள் மூவ் பண்ணி வச்சிங்கன்னா கீக்கு ஏற்ற மாதிரி அந்த கீ ஃப்ரேம் மூவ் ஆகும். இதுதான் கீ ஃப்ரேம். இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிங்க வரிசையாக. ஃபோட்டோ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ செட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதோட எண்டிங் பாயிண்டில் வந்து ஒரு 3 செகண்ட் முன்னாடியே வச்சு அடுத்த ஃபோட்டோ வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவுட்புட் வந்து இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் பிளண்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபைனல் அவுட்புட் இப்படி இருக்கும். பார்க்குறதுக்கு வீடியோ கிளாசிக்காக இருக்கும். எல்லாம் ஓகேவான்னு சொல்லி ஒன் டைம் வந்து வீடியோவை வந்து செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு 1080p 30 fps வச்சுட்டு MP4 வச்சு வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க.